இல்லை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க தம்பி கேட்டார். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல், எங்கள் அப்பா பாரதிராஜா போல், ஐயா பாலச்சந்தர் போல், எங்கள் அப்பா பாலுமேந்திரா போல் ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம், பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுது. இது இதை பேசி ஒன்றும் பயன் இல்லை. அது எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? இப்போ அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி. எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்குறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்கு, அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்போ எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் 2 தொகுதியில் போச்சு. 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்குன்னு சொல்கிறீங்க, திருமாவுக்கும். ஏன் அவர் 2 தொகுதியில் போட்டிட்டார்? கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்கள் அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில் போட்டிட்டார்ல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியாக கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூரில் மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பாடிட்டு போயிட்டு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. இதெல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை. வேற
ஆனா தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா? இதனோட பிரச்சனை அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்கள் தானே கொண்டு போய் சேர்க்கணும். அது என்ன செய்யணும்னா எங்கள் சின்னத்தை 3வது பெட்டியில் வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்கள்னால 2 பெட்டி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதில் பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்கலாக வைக்கணும். என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்தேன், கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதியாக அதுவும் என்னை கைவிட்டுருச்சு. இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன். இந்த சின்னத்துக்கு வழக்கே எடுக்கலை. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்குறதான் சின்னம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்கள்லாம் ஏமாத்துறோம். நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது கேளுங்க. அது கடந்துட்டேன். நீலாம் ஒன்று ஒரு நெருக்கடி இல்லை. நீங்கள் நான் ஒன்று தம்பி லெலின்ட்டேன். அவனுக்கு நீ என்ன பண்ணிட முடியும்? ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்டேன். என்ஐ ரைடு விட்டதுனால என்ன? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசியே எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000-500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளோதானே நீ என்னை பண்ணிட முடியும். என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகள் வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணிடுங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுண்ணா. அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு. துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சுருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்போ என் தம்பி வந்து மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன், கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான், வேற யாருக்காவது கொடுங்கண்ணா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, இந்த வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், ஒரு மாதம் அதில் இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிற்க மாட்டார். கெஞ்சி பார்த்தேன், நிற்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்ச இடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், இறங்குதுங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிடும். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில் என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்க பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியாக எழுதுன்னா பார்த்துக்கியோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்கிறேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அப்படின்ற அவன் மறுத்தான். அப்போ இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்கள், இதை எழுதுதுன்னா எப்படி இருக்குது அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் 10 வருஷமாக நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேன். வெளியே வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்கிற கார் சும்மா நடக்குறாங்க. 24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதில் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளாக தெரியும். அப்படின்னா பாருங்கள், நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றவன். சும்மா அந்த சமரசம் பண்ணிக்கிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது எனக்கு.